தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் நலன் கருதி அவசர நிதி தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு கூட்டுறவு வங்கிகளில் 0% வட்டியில் நகை அடமான கடன் வழங்கி வருகிறது தமிழக அரசு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காரியாப்பட்டி மற்றும் நரிக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட டி. வேப்பங்குளம், அழகாபுரி, முஷ்டக்குறிச்சி, பட்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் அடமானம் வைத்த நகைகள் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. டி. வேப்பங்குளத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் உள்ளிட்ட 6 விவசாயிகள் தாங்கள் அடமானம் வைத்த நகைகளை மீட்கச் சென்றபோது நகைகள் இல்லை என்றும் பின்னர் தருகிறோம் என்றும் வங்கிச் செயலாளர் மற்றும் ஊழியர்கள் அலைக்கழித்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் உயர் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் நகைகள் போலியான பெயர்களில் அழகாபுரி கூட்டுறவு வங்கியில் ஊழியர்களால் அடமானம் வைத்திருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். டி. வேப்பங்குளம் கூட்டுறவு விவசாய சங்கத்தில் பல லட்சம் மோசடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் விவசாயிகள் வச்ச நகைகளை பூரா வட்டியில்லா கடனில் வச்ச நகைகளை பூராமே வட்டியில் வச்சு விட்டு எங்கள் விவசாயிகளுக்கு யாருக்குமே அட்டை தராமல் இப்போ அவங்க வட்டியில்லா கடனை பூரா தலைவராக செயலாளராக பூரா பினாமிய பேரில் போட்டு எடுத்துட்டாங்க. அந்த இதை நாங்கள் இப்போ அம்மா தள்ளுபடி அறிவிச்சோன்னே நாங்கள் அட்டை கட்ட நகை வாங்கணும்னு சொல்லி இல்லை உங்கள் நகை பூரா வட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தெரிஞ்சவொடனே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த பெட்டிஷன் பேரில் ஆய்வு பண்ணாங்க. இது பூராவே பல லட்சம் மோசடி பண்ணியிருக்காக தெரிய வந்துருச்சு. இந்த ஆய்வில் நகை இல்லாமல் இருந்திருக்கு 45 பை. திருப்பி உள்ளே வைக்க வரல அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்க. அழகாபுரி கூட்டுறவு வங்கியில் நடத்தப்பட்ட விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட நபர்களின் நகைகள் மாயமாகி இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முஷ்டக்குறிச்சி, பட்டமங்கலம் கூட்டுறவு வங்கிகளில் நகையே இல்லாமல் நகைக்கடன் கொடுத்ததாக பதிவேட்டில் இருந்ததை விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. அருப்புக்கோட்டை துணை பதிவாளரின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் இந்த மோசடிகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அந்தந்த கூட்டுறவு வங்கிகளில் உள்ள முக்கியமான அதிகாரிகள் மற்றும் சில ஊழியர்களின் துணையோடு இந்த மோசடி நடந்திருப்பதும், தற்போது விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகள் நகையை திரும்பப் பெற வந்தவுடன் இந்த தில்லுமுள்ளு வேலைகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். அருப்புக்கோட்டை துணை பதிவாளருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களில் தள்ளுபடிக்காக இப்போ ஆய்வு பண்ணாங்க. அப்போ ஆய்வு பண்ணும்போது பல கூட்டுறவு சங்கங்களில் கோடிக்கணக்கான தொகைகள் மோசடி செய்யப்பட்டதாக தெரிகிறது. செயலாளர்களுடைய கூட்டணியோடு சாவி ஒரு பக்கம் சாவி இருவருடைய இருக்கும்போது ஒருவருடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டு கடன் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி அவங்களுடைய உடந்தைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. விவசாயிகளின் நகையை தேடி விசாரணை தொடர்வதால் மோசடியில் ஈடுபட்ட கூட்டுறவு வங்கிகள் பூட்டப்பட்டுள்ளது. இந்த வங்கிகளைப் போல தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள கூட்டுறவு வங்கிகளிலும் விவசாயிகள் என போலியான நபர்களின் பெயரில் லட்சக்கணக்கில் கடன் பெற்று மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் மோசடி வேலையில் ஈடுபடும் ஊழியர்கள் குறித்து கண்டறிய அரசு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.